இப்போ வந்துட்டு ஃப்ளாட் லோடிங் தான் வந்துட்டு ரொம்ப தெளிவாக நம்ம அந்த பிகினருக்கு இந்த அளவுக்கு ஸ்டாண்டிங் கொண்டு வர மாட்டீங்க. ரொம்ப வந்துட்டு அப்படின்னு சொல்லுவாங்க. ஃப்ளார்லாம் நம்ம போடலாம். இப்போது நீங்கள் லாக் வைக்கிறது அந்த லைன் மேலேயே வைங்க. அப்போ தான் ரொம்ப டிஸ்டன்ஸ் அதிகமாக வச்சிடாதீங்க, தூக்கிட்டு இருக்கும். இப்போ வந்துட்டு ஃப்ளாட் லோடிங் தான் வந்துட்டு ரொம்ப தெளிவாக நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோங்க. இதுக்கு வந்துட்டு த்ரெட் நீடில், அயனில் த்ரெட் நீடில் எடுத்து வச்சுருக்கேன். சில்க் த்ரெட்டு 2 கண்டு எடுத்து இந்த மாதிரி நான் எண்டில் நாட் போட்டு வச்சுருக்கேன். உங்கள்கிட்ட இந்த மாதிரி 2 கண்டு இல்லை அப்படின்னா நீங்கள் பாபினில் சுற்றி எடுத்து வச்சுக்கோங்க. இப்போது த்ரெட்டை கீழே கொண்டு போயிடலாம். பவுலில் போட்டு வச்சுக்கோங்க. இந்த மாதிரி மேலே கொண்டுட்டு வந்துட்டு இந்த இடத்துல பஞ்ச் பண்ணிவிட்டு எந்த ஸ்டிச் போடுறதுக்கு முன்னாடியும் ஆப்போசிட்டில் ஒரு ஸ்டிச் போடுவோம் இல்லைங்களா, போட்டுட்டு ஒரு ஸ்டிச்சு, ஒரு லாக் ஸ்டிச். அடுத்தது வந்துட்டு நான் எம்போஸ்ட் லோடிங்லாம் நான் சொல்லித்தர போகிறேன். அதனால் பேசிக் இதை நான் சொல்லி கொடுத்துட்டு அடுத்தது எம்போஸ்ட் லோடிங், அடுத்தது வந்துட்டு ஷேப்ஸு, ரவுண்ட் நெக்கு எப்படி போடுறது, வி நெக்னு எப்படி போடுறது, அதெல்லாம் நான் உங்களுக்கு கிளியராக எக்ஸ்பிளைன் பண்ண போகிறேன் ஒன் பை ஒன்னாக. ஸோ நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அடுத்தது இந்த மாதிரி இங்கே ஒரு ஸ்டிச்சு. இந்த இடத்துல இந்த ஸ்டார்டிங்கில் தாங்க ரொம்ப கவனமாக இருக்கணும். இப்போ வந்துட்டு இதை சொல்ல மறந்துட்டேன் பாருங்கள். 2 லைன் வந்துட்டு நான் ட்ரா பண்ணி வச்சுருக்கேன். 1/4 இன்ச்சுக்கு கொஞ்சம் அதிகமாக, 1/2 இன்ச்சுக்கு கொஞ்சம் கம்மியாக நான் வந்துட்டு டேப்பில் அளவெடுத்து நான் மார்க் பண்ணி வச்சுருக்கிறேன். இப்போது த்ரெட்டை இங்கேருந்து ஸ்டார்ட் பண்ணிவிட்டு இங்கேயும் நான் லைன்ஸ் போட்டிருக்கேன். ஏன்னா பிகினர் அப்படின்றதுனால நம்ம லைனில் கொண்டுட்டு வரணும் இல்லைங்களா. கொஞ்சம் பழகிட்டீங்க அப்படின்னா அந்த லைன்ஸ்லாம் நம்மளுக்கு தேவை கிடையாது. மேலே போயிட்டு தெரியுதுங்களா, உங்களுக்கு நல்லா தெரியும்னு நினைக்கிறேன். மேலே போயிட்டு ஒரு ஸ்டிச், ஒரு லாக் ஸ்டிச். அகைன் கீழே வந்துட்டு ஒரு ஸ்டிச், ஒரு லாக் ஸ்டிச். மேலே அந்த லைன் மேலேயே ஸ்டிச் பண்ணுங்கள். லோடிங்கை ஃப்ளாட் லோடிங்காக இது வந்துட்டு நம்ம உள்ள த்ரெட் எதுவும் கொடுக்காமல் பண்ணுறது. அதனால் இது வந்துட்டு ஃப்ளாட் லோடிங். உள்ள த்ரெட் கொடுத்து பண்ணிங்க அப்படின்னா அது எம்போஸ்டு லோடிங், எம்போஸ்டு த்ரெட் லோடிங். இதே மாதிரி நீங்கள் கொடுத்துட்டே வாங்க. இது என்ன அப்படின்னா உள்ளே இருக்கிற கிளாத் கலர் வந்துட்டு நம்மளுக்கு வெளியில் தெரியக்கூடாது. ஓகேங்களா, அதுதான் ரொம்ப மெயின். அதுக்காக தான் இந்த ஸ்டிச்சஸ் நம்ம பண்ணுறது. இதை வந்துட்டு நீங்கள் எம்போஸ்ட் லோடிங் அப்படின்னா நீங்கள் வந்துட்டு நெக்கில் எல்லாம் பண்ணலாம். நெக்கில் பண்ணக்கூடிய ஸ்டிச்சு இது வந்துட்டு ஃபுல் கிராஸ் வந்துருச்சுங்க. இப்போது நம்ம அந்த கார்னரை டச் பண்ணிட்டோம். ஸோ இப்போ வந்துட்டு ஃபுல் கிராஸ் வந்துருச்சு. இந்த கிராஸையே தான் நம்ம ஃபுல்லாக மெயின்டைன் பண்ணணும். அகைன் இந்த இடத்துல கம்ப்ளீட் பண்ணும்போது இந்த மாதிரி முடிச்சு விட்றணும். அந்த யூ ஷேப் நெக்லையெல்லாம் நம்ம இந்த மாதிரி யூ ஷேப்பில் போட்டுட்டு இந்த இடத்துல அதே மாதிரி முடிக்கணும். அதை நான் உங்களுக்கு அடுத்த கிளாஸில் நான் சொல்லித்தரேன். அதனால தான் இந்த கிளாஸில் இதை தெளிவாக சொல்லி கொடுத்துடலாம் அப்படின்ட்டு இதை எடுக்கிறேன். இதெல்லாம் வந்துட்டு கிளாஸஸ் எடுக்கும்போது ஒன் பை ஒன்னாக சொல்லி கொடுத்தது தான். சரிங்களா, பிகினராக இருக்கிறவங்க ரொம்ப தெளிவாக கற்றுக்கணும் அப்படின்றதுனால இதை நான் சொல்லி கொடுக்குறேன். அகைன் மறுபடியும் சொல்லி கொடுத்துட்டு நான் எம்போஸ்ட் லோடிங்கில் யூ ஷேப்பு, அந்த மாதிரி திலகம், அந்த மாதிரி எல்லாமே நான் உங்களுக்கு சொல்லித்தரேன். இப்போது ஒரு ஸ்டிச்சு, ஒரு லாக் ஸ்டிச். ஓகேங்களா, ஒரு ஸ்டிச்சு, ஒரு லாக் ஸ்டிச், 2 த்ரெட்டுமே அட் தி சேம் டைமில் வரணும். ஒரு ஸ்டிச்சு, ஒரு லாக் ஸ்டிச், ஸ்டிச்சு, லாக் ஸ்டிச், மேலே லாக் வந்துட்டு மேலே, ஸ்டிச்சு, லாக் மேலே, கீழே ஸ்டிச்சு, லாக் வந்துட்டு மேலே. சிக்காயிருச்சு அப்படின்னு இப்படி ஒரே ஒரு ஸ்டிச் எடுத்து விட்டுட்டு மறுபடியும் 2 த்ரெட்களையும் விட்டுட்டு போடுங்க. இப்போது ஒரு ஸ்டிச்சு, ஒரு லாக் ஸ்டிச்சு, இந்த மாதிரி ஒரு ஸ்டிச்சு, ஒரு லாக் ஸ்டிச், அகைன் ஒரு ஸ்டிச், ஒரு லாக் ஸ்டிச். இதே தான் நம்ம வந்துட்டு ஃபுல் அண்ட் ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணணும். இந்த ஸ்டிச்சை பொறுத்த வரைக்கும் இந்த நான் வரைஞ்சிருக்கிற கேப் ஃபுல்லாக அப்படியே தான் வந்துட்டு ஃபில் பண்ணணும். இப்போ தான் நம்மளோட வீடியோஸ் வந்துட்டு நீங்கள் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் நம்மளோட சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு ப்ளேலிஸ்ட்டை விசிட் பண்ணுங்கள்.
எல்லா ஸ்டிச்சஸுமே ஒன் பை ஒன்னாக நான் ரொம்ப தெளிவாக கொடுத்துருக்குறேன். உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நீங்கள் ஒன்ஸ் விசிட் பண்ணிங்க அப்படின்னாவே நம்மளோட சேனல் உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். அடுத்தடுத்து என்னென்ன கிளாஸஸ் வேணும் அப்படின்றதையும் சொல்லுங்கள் கமெண்ட்டில். பீனருக்கு வந்து இந்த மாதிரி ரொம்ப ஸ்லாண்டிங்காக போட மாட்டீங்க, ஸ்ட்ரெயிட்டாகவே போட்டு விட்ருவீங்க. அதனால தான் நான் வந்துட்டு இந்த கிளாஸை ஃபஸ்ட்டு எடுத்துட்டு அதுக்கப்புறமா நான் வந்துட்டு அதை எடுக்கிறேன். சரிங்களா? பிகினருக்கு இந்த அளவுக்கு ஸ்டாண்டிங் கொண்டு வர மாட்டீங்க, ரொம்ப வந்துட்டு ஸ்ட்ரெயிட்டாக வர மாதிரி போட்டு விட்ருவீங்க. ஸ்ட்ரெயிட்டாக வந்துச்சு அப்படின்னா அதை வந்துட்டு சாட்டின் ஸ்டிச் அப்படின்னு சொல்லுவாங்க. ஃப்ளார்லாம் நம்ம போடலாம். இதே தான் நீங்கள் வந்துட்டு ஸ்ட்ரெயிட்டாக போட்டிங்க அப்படின்னா சாட்டின் ஸ்டிச்சு. இப்போ கிராஸாக வர்றதுனால ஃப்ளாட் லோடிங்கு. சாட்டின் ஸ்டிச்சும் ஃப்ளாருக்கெலாம் லோட் பண்ணுறதுக்கு தான் நம்ம யூஸ் பண்ணுறோம். வேணும்னா சொல்லுங்கள், அந்த ஸ்டிச்சையும் நான் சொல்லித்தரேன். ஃப்ளாரில் பெட்டலில் எப்படி அப்ளை பண்ணுறது அப்படின்றதையும் நான் அடுத்தடுத்த வீடியோவில் நான் உங்களுக்கு சொல்லித்தரேன். இந்த வீடியோ கீழே உங்களுக்கு என்னென்ன ஸ்டிச்சில் டவுட் இருக்கோ அந்த ஸ்டிச்சஸ் நேம் வந்துட்டு கீழே சொல்லுங்கள். அடுத்தடுத்த கிளாஸஸில் நான் வந்துட்டு சொல்லித்தரேன். இனிமேல் நம்மளோட சேனலில் கண்டிப்பாக ஒரு நாள் விட்டு ஒரு நாள் வந்துட்டு நான் வீடியோ தர்றதுக்கு முயற்சி பண்ணுறேன். லாங் வீடியோ நைட்டு 7:30 மணிக்குள்ளே 7 to 7:30 உங்களுக்கு வந்துட்டு லாங் வீடியோ வந்துடும். நீங்கள் பார்த்துட்டு நெக்ஸ்ட் டே நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணிவிட்டு டவுட் கேட்டுக்கலாம். இப்படி நீங்கள் நம்ம வந்துட்டு பஞ்ச் பண்ணி போடுறோம் இல்லைங்களா, சைட்லாம் ஹோல்ஸ் தெரியும். நீங்கள் வந்துட்டு சைடில் பீடோ அப்படி இல்லை அப்படின்னா த்ரெட்லேயே ஒரு லேயர் ஆர் 2 லேயர் செயின் ஸ்டிச் கொடுத்து நீங்கள் வந்துட்டு கவர் பண்ணணும். அப்போ தான் ஃபினிஷிங் வந்துட்டு இன்னும் ரொம்ப பர்ஃபெக்ஷனாக இருக்கும்னு வச்சுக்கோங்களேன். பார்த்தீங்க அப்படின்னா நான் வந்துட்டு லாஸ்ட்டாக டச் பண்ணிட்டேன் அந்த லைனை. கீழே வந்துட்டு ஹரிசாண்டலாக லைன் வரைஞ்சிருந்தோம் இல்லைங்களா, அந்த லைன் டச் பண்ணிட்டேன். இப்போது நீங்கள் லாக் வைக்கிறத அந்த லைன் மேலேயே வைங்க. அப்போ தான் உங்களுக்கு ஃபினிஷிங் வந்துட்டு மேலே நம்ம எப்படி கொடுத்துருக்கோம் ஒரே ஸ்ட்ரெயிட் லைனாக, அதே மாதிரி உங்களுக்கு ஃபினிஷிங் இங்கேயும் ஸ்ட்ரெயிட்டாக வரும். கிராஸ் அந்த மாதிரி ஸ்டிச் பண்ணி இனி அவ்வளோதான், ஃபினிஷ் பண்ணியாச்சு. ஒரே ஒரு ஸ்டிச்சு தான். இந்த இடத்துல கொண்டுட்டு வந்துட்டு எண்ட் நாட் போட்டுக்கலாம். நம்ம லாக் ஸ்டிச் கொடுத்துட்டு எண்ட் நாட் போட்டுக்கலாம். எண்ட் நாட் போட்டாச்சு. நீங்கள் எண்ட் நாட் போடாமலேயே கூட நீங்கள் வந்துட்டு ஃபுல்லாக கவர் பண்ணிகிட்டே வரலாம். செயின் ஸ்டிச் போட்டு செயின் ஸ்டிச் ஒரு லேயராவது கண்டிப்பாக போட்டிங்க அப்படின்னா தான் உங்களுக்கு அந்த ஹோல்ஸ் தெரியாமல் ஃபினிஷிங் ரொம்ப அழகாக இருக்கும். இப்போ வந்துட்டுங்க ஃபுல்லாக ஃபினிஷ் பண்ணியாச்சு. ஒரு இடத்துல கூட வந்துட்டு நம்மளுக்கு கிளாத் கலர் வந்துட்டு மேலே தெரியவே இல்லை. இதுதான் வந்துட்டு இதனுடைய ஃபினிஷிங்கு. அவுட்லைன் வந்துட்டு மறக்காமல் போடணும். ஒரு ஸ்டிச் மேலேருந்து கீழே வந்துட்டு ஒரு லாக் ஸ்டிச் வச்சுட்டு தான் போகணும். இப்போ வந்துட்டு ஒரு டேரெக்ஷன்லேருந்து ஒரு டேரெக்ஷன் திரும்பினா எப்படி லாக் ஸ்டிச் வைக்கிறோமோ அதே மாதிரி இதுக்கும் வந்துட்டு மறக்காமல் ஞாபகம் வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் ரொம்ப டிஸ்டன்ஸ் இந்த ரெண்டுக்கும் இருக்கிற இந்த டிஸ்டன்ஸ், இங்கே ஒரு லைன் இங்கே ஒரு லைன் போட்டோம் இல்லைங்களா, ரொம்ப டிஸ்டன்ஸ் அதிகமாக வச்சிடாதீங்க. அதிகமாக வச்சிங்க அப்படின்னா உங்களுக்கு த்ரெட்டு வந்துட்டு மேலே தூக்கிட்டு இருக்கும். ஃப்ரேம்லேருந்து கிளாத்தை ரிமூவ் பண்ணதுக்கப்புறம் த்ரெட்டு தூக்கிட்டு இருக்கும். ஃபினிஷிங் ரொம்ப நல்லாவே இருக்காது. அதனால் அதிகமாக வச்சிடாதீங்க. ஏன்னா அதெல்லாம் வந்துட்டு பிகினர்ஸ் ஸ்டார்டிங்கில் பண்ணுற மிஸ்டேக்ஸ். சரிங்களா? இதுக்கு என்னென்ன அளவு வச்சுருக்கேன் அப்படின்றதையும் நான் முன்னாடியே நான் சொல்லிட்டேன். இதுவே ஓகேவாக இருக்கும் உங்களுக்கு. அடுத்தது நான் எம்போஸ்டு த்ரெட் லோடிங்கில் எப்படி த்ரெட்டு ஒட்டணும், கவர் பண்ணணும், அந்த மாதிரிலாம் நான் நிறையா டிப்ஸ் நான் உங்களுக்கு சொல்லித்தரேன். அதுக்கப்புறம் த்ரெட்டை இப்படி ஸ்டிச் பண்ணும்போது அப்படியே அதனுடைய ரொம்ப இழுக்காமல் அந்த மாதிரி ஸ்டிச் பண்ணுங்கள். ரொம்ப இழுத்து ஃபினிஷிங் ரொம்ப நீட்டாக வரணும் அப்படின்ட்டு ரொம்ப இழுத்து ஸ்டிச் பண்ணிங்கன்னா அங்கங்கே கிளாத்து சுருங்கி போன மாதிரி ஆயிரும். ஓகேங்களா? ரொம்ப இழுக்கக்கூடாது. ஃப்ரீயாக விட்டு
கீழே த்ரெட்டை பவுலில் போட்டுட்டு ஃப்ரீயாக விட்டு ஸ்டிச் பண்ணிங்க அப்படின்னா ஃபினிஷிங் வந்துட்டு இந்த மாதிரி ரொம்ப பர்ஃபெக்டான ஃபினிஷிங்கில் வரும். ஓகேங்களா? இதெல்லாம் வந்துட்டு ஆல்ரெடி நம்ம சேனலில் சொல்லி கொடுத்தேன். பட் இருந்தாலும் இப்போது ஒரு டைம் ஞாபகப்படுத்திட்டு அடுத்தது வந்துட்டு யூனெக்காக இருக்கட்டும், நிறையா நெக்கில் வந்துட்டு திலகம் ஷேப்பு, நீங்கள் என்ன ஷேப் கேட்குறீங்களோ அந்த ஷேப்பில் நான் வந்துட்டு லோட் பண்ணி காமிக்கிறேன். என்ன ஷேப்பில் உங்களுக்கு வேணும் அப்படின்றத இந்த வீடியோவுக்கு கீழே கமெண்ட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். பை.